எவ்ரி டே அவளுக்கு டெஸ்ட் இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி அவளுக்கு இந்த டான்ஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால அவள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணதாலையும் மதனோட கோஆப்ரேஷன், அவங்க அம்மா அப்பா எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு ரவுண்டும் நாங்கள் வந்து ஃபைனல்ஸாக நினச்சி தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால தான் இவ்வளோ சக்ஸஸ் வந்த காரணமே. தேங்க்யூ. கேப்ரியலை பற்றி நான் பேசி ஆகணும். ஏன்னா அவள் வந்துட்டு ஒவ்வொரு எபிசோட்லேயும் அந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பாவம் அதை மீறியும் வந்து அவள் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து எதையும் காட்டாமல் மதனுக்கு ஒரு நல்ல ஒரு பேரா அவள் வந்து இங்கே இது பண்ணதுக்கு நான் ரொம்ப, அந்த குழந்தைக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். எல்லாமே பேசிட்டாங்க. எனக்கு என்ன பேசுதுன்னு புரியலை. கமலேஷ் அந்த மாதிரி ஐடி கேட்டேன். இல்லை சார், ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எங்கள் ஜட்ஜஸ்க்கு. எவ்வளோ பொலைட்டாக அவங்க என்ன ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு இவ்வளோ டான்ஸர் மத்தியிலையும் அவங்கக்கிட்ட என்ன இருக்குது, எல்லாத்தோட என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, அதை நல்லா அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கதா நான் நினைக்கிறேன். அது ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் எனக்கு சின்ன விஷயம் ஒன்று சொல்லிக்கிறேன். என் பையன் ரொம்ப பிடிச்ச வச்சு அவனுடைய தன்னடக்கங்க. அதனால தான் அவன் இவ்வளோ உயர்வாக பெரிய ஆளாக இருந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் அவன் யாருக்கிட்டையும் அவனுடைய டான்ஸு ப்ரோக்ராமை பற்றி கூட யார்ட்டையும் சொன்னது கிடையாது. டிவியில் நான் வரேன் பார்த்துருக்கீங்களோட கேட்டது கிடையாது. எங்கள் ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க கூட இவங்க ப்ரோக்ராம் பற்றி பேசுனது கிடையாது, இருக்குன்னு சொன்னது கிடையாது. அதே மாதிரி அவனுடைய கடவுள் பக்தி சொல்லிக்கிறேன். நேற்று வந்து நைட்டு வந்து 4:30க்கு அவங்க முடித்து அனுப்பிச்சாங்க டான்ஸுக்கு. அதுக்கப்புறமா போயிட்டு 5 விநாயகர் கோயிலுக்கு தேங்காய் உடைச்சிட்டு 1 மணி நேரம் கூட தூங்குறதுக்கு நேரம் இல்லாமல் அப்படியே கார்லேயே ஒரு 1/2 hour தூங்கிட்டு வந்திருப்பான். அவ்வளோதான் அவன் தூங்குன நேரமே. அப்படியே மயக்கமாக இருக்க முடியும் நான் அண்ணன் சொல்லி என்கரேஜ் பண்ணி இவ்வளோ பெரிய விஷயத்த சாதிச்சிருக்கான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் நான் வந்து ஒரு ரவுண்ட்ல கேப்ரியலாக்கு நான் gift தரேன்னு சொல்லியிருந்தேன். I got the gift for her. Congratulations. அண்ட் இன்னைக்கு இந்த ஜோடி நம்பர் 1 ஜூனியர்ல டைட்டில் வின் பண்ணியிருக்க மதன் அண்ட் கேப்ரியலாக்கு விஜய் டிவி வழங்கும் 2 லட்சம் ரூபாய்க்கான பரிசு தொகை. வாழ்த்துக்கள். யாருக்கு கொடுக்க போறீங்க? நீங்க ஒருத்தர் கேட்கறாரு, உங்களுக்கு தான் அது. ஹாப்பியா? நீங்க இன்னைக்கு லட்சாதிபதி ஆயிட்டீங்க மதன் கேப்ரியலா. இதை நாங்கள் வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த மணி வச்சு நானே எங்கள் மாஸ்டர் ரிங்சன், ரஃபிக், ஜெயந்த் எல்லாரும் வச்சு என்ஜாய் பண்ண போகிறோம். நான் வாசல்ல நின்று பார்ப்பான்னு பார்த்துக்கிட்டு வா. இவர் இல்லையா அதுல? ஜட்ஜஸ் எல்லாருமே. ஓகே. அண்ட் அடுத்து நாம தெரிஞ்சுக்க போறது ஜட்ஜஸ் நீங்க அனௌன்ஸ் பண்ண போறது ரன்னர் அப். இருக்க 3 ஜோடிகள்ல ரன்னர் அப் வின் பண்ண போறது யார்? ஜெயந்த், அக்னிதா, ரஃபிக், பூஜா, ரின்சன், யாக்னா. உங்களுக்கு அழகான பரிசு தொகை காத்திருக்கு. உங்களுக்கு விஜய் டிவி வழங்கும் 1 லட்சம் ரூபாய் பரிசு. வாழ்த்துக்கள். ஹாப்பி எல்லா இடத்துலயும் லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிடுறது. அண்ட் இன்னும் ஒரு சர்ப்ரைஸான விஷயம் வந்து நம்மளுடைய ஜட்ஜ் ஜார்ஜ் சொல்ல போறாரு. என்ன ஜட்ஜ் ஏதோ சொன்னீங்க? இல்லை, இன்னைக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட் இண்டிவிஜுவல் டான்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் கொடுக்கலான்னு இருக்கோம். அது வந்துட்டு விஜய் டிவி வழங்கும் ஒரு மொமெண்டோ. தட் ட்ராஃபி கோஸ் டு ரின்சன். குழந்தைகளோட ஜோடி நடனம் தேவையா அப்படின்னு கேள்வி கேட்டவங்க எல்லாருக்குமே நல்ல திறமைசாலிகள் உருவாக இந்த மாதிரி மேடை அவசியம் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை இந்த மேடை நிரூபிச்சிருக்கு. விஜய் டிவியோட வித்தியாசமான முயற்சிகளுக்கு எப்பவுமே நீங்க சிறப்பான வரவேற்பு கொடுத்திருக்கீங்க. இது மாதிரி மீண்டும் ஒரு வித்தியாசமான முயற்சியோட திரும்ப உங்களை சந்திக்கிறோம். இனி அழகாகும் நம் வீடு. சிங்கப்பூர் ஹார்ட்வேர்ஸ்